அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 20/2/2025 மாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. சப்தமி திதி காலை 9:58 வரை, பின்பு தேய்பிறை அஷ்டமி. விசாக நட்சத்திரம் பகல் 1:30 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். கால பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் சஞ்சரிப்பதாலும் 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் மாலை 6:50 பிறகு சந்திராசிரமம் இருப்பதால் இரவு நேரத்தில் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 6ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் 2ல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் 9ல் சஞ்சரிப்பதாலும் 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் 5ல் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் கடந்த கால பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை சற்று குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு தற்போது வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயமானது கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு சில
அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறைந்து ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சூரியன் சனி சேர்க்கப்பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீண்ட நாட்களாக நிலவிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு, ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கூட்டாளிகளிடம் சில விஷயங்களில் கலந்தாலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். முடிந்தவரை தேவையற்ற இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் என்பதால் உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக 8இல் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருப்பதால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளுவை பற்றி கவலைப்படாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் நல்ல பேர் எடுக்க முடியும். முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 3இல் சூரியன் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், 10இல் சந்திரன், 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது
தற்போது வேலை பளு உங்களுக்கு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 2ல் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 9ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எல்லா விஷயத்திலும் சிறப்பாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் செவ்வாய் 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தற்போது வேலைப்படு சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற மனக்கவலைகள் ஏற்படலாம். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.